தண்டு மாரியம்மன் மாரியம்மனுடைய பல ஸ்வரூபங்களில் ஒரு ஸ்வரூபம். அதாவது சூளக்கல் மாரியம்மன், கோட்டை மாரியம்மன், அதுபோல் தண்டு மாரியம்மன் கோயம்புத்தூரில் குடிகொண்டுருக்கா இந்த அம்பாள். தண்டு மாரியம்மன்கிற பெயர் காரணம் எப்படி வந்தது அப்படின்னாக்க, படை வீரர்கள் அந்த காலத்தில் இந்த அம்பாளுடைய சன்னதியில் தங்கி நோய்கள் குணம் பெற்று வெற்றி பெற்றதுனால தண்டு மாரியம்மனாக வழிபடப்படுறார். அதிலும் அந்த படை வீரர்கள் கீரை தண்டையும் கீரை சாறையும் சமைத்து அம்பாளுக்கு படைத்ததுனாலையும் தண்டு மாரியம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறா இந்த அம்பாள். எனக்கு ஒரு பெயர் காரணம் தோணித்து. அதாவது தண்டுனாக்க நம்மளுடைய முதுகு தண்டு, அந்த முதுகுத்தண்டில் குண்டலினி சக்தியாக இருந்து அம்பாள் மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் வரையும் பாய்ந்து யோகிகளுக்கு அரிதிலும் அரிதான சுதாசாகரத்தை அனுகிரகம் பண்றா. அதனாலையும் தண்டு மாரியம்மன் அப்படின்னு நம்ம வழிபடுறோம். அந்த தண்டு மாரியம்மன் நமக்கு எல்லா செல்வங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் சுபபலன்களையும் தந்து நோயற்ற வாழ்வை அருளட்டும்.